Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் உறுப்பினர் குழுவில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாய் மாணவன், முழுவதும். மதுரை எய்ம்ஸ் குழு உறுப்பினராக சென்னை ஐஐடி இயக்குனர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்றிய கல்வித்துறையினுடைய பிரதிநிதியாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி செயல்படுவார் என இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவன சட்டம் 1956 மற்றும் திருத்தப்பட்ட சட்டம் 2012 படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய உறுப்பினராகவும் மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய பிரதிநிதியாகவும் ஐஐடி சென்னை இயக்குனர் நியமிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிபுணர் சட்டம் 1956 மற்றும் பிரிவு 6 விதிகளின்படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய உறுப்பினராக தற்போது சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இனி செயல்படுவார் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 ஆண்டு சென்னை ஐஐடி இயக்குனராக இருந்து வந்த பிரகாஷ் ராமமூர்த்தி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை ஐஐடி இயக்குனராக செயல்பட்டு வரக்கூடிய காமகோடியை மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியுடைய உறுப்பினராக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனிடையே மதுரை தோப்பூர்ல அமைக்கப்பட்டு வரக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி தர மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில ஒரு சில பரிந்துரைகளையும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. அதன்படி சிவகாசி, விருதுநகர் வெடி விபத்துல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உயர் தீக்காய சிகிச்சை பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவும், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மருத்துவமனை வளாகத்திலேயே பயன்படுத்தக்கூடாது எனவும், கழிவுகளை பயோகேஸாக மாற்றி மருத்துவமனைக்கும் கேன்டீனுக்கும் சமைப்பதற்கு பயன்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் சில நிபந்தனைகளை விதித்திருந்தது. மேலும் மழைநீர் வடிகால் வசதி, குழந்தைகளுக்கான விளையாடுவதற்கான இடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு நிபந்தனை விதித்திருந்த ஒரு சூழல்ல மேற்கண்ட அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் திட்டமிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் மதுரை எய்ம்ஸ் குழு உறுப்பினராக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி நியமிக்கப்பட்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.